ஆல்ரெடி டெஸ்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see about test reporting. ஸோ ஒரு டெஸ்டிங்கோட நெசசிட்டி என்ன அப்படின்னா we can easily check the errors in our project. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் எரர்ஸ் இருக்கா இல்லையா, டிஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அதை எப்படி ஃபர்தராக கேரி ஓவர் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே டெஸ்டிங் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம டெஸ்டிங் அப்படிங்கிற ஒன்றுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக we need a communication among the team members. அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நடுவில் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அந்த டெஸ்டிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு டீம் பண்ணுறது இன்னொரு டீம் அதை அப்படியே அந்த ஒர்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அதை கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா. அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு நம்ம இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிப்போர்ட் எதுக்காக, ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா என்ன செய்வோம். ஸோ we can easily achieve the communication between the test team and development team or some other teams. ஸோ டீம்ஸ்க்கு நடுவில் நம்ம ஈஸியாக கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணணும், நம்மளோட டெஸ்டிங் ரிகார்டிங்காக ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் we can easily done it. So there are two types of reports. One is test incident report and second one is test cycle report or test summary report. This is also called as test completion report. சரிங்களா. ஸோ அப்போ ஓவரால் பார்த்தோம்னா டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அண்ட் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். அந்த டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறாங்க, டெஸ்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட். சரிதானா. ஸோ இந்த ரெண்டு ரிப்போர்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன. ஸோ டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ டெஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டியூரிங் எவ்ரி டெஸ்ட் சைக்கிள்ஸ் we can easily find out the defects. that defects are noted in the test incident report. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஃபெக்ட் ரெபாசிட்டரி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும், அந்த டிஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டியூரேஷன் டைமில் என்னென்ன மாதிரி எரர்ஸ் எல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ த்ரூ தட் அந்த டிஃபெக்ட் ரெபாசிட்டரியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட். அப்போ அந்த டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டில் டெஃபெக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிஃபெக்ட்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் த்ரூ த யூனிக் ஐடி. ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஹை இம்பேக்ட், அதாவது இந்த டிஃபெக்ட் வந்து ரொம்ப வந்து சிவியராக அஃபெக்ட் பண்ணக்கூடியது, இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப மேஜராக அடிபடக்கூடிய விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஹைலைட்டடான விஷயங்கள் எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்டில் இதை அப்படியே கேரி ஓவர் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். சரிதானா. வித் ஹெல்ப் ஆஃப் தட் யூனிக் ஐடி ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி செட் பண்ணி அது லோ ப்ரையாரிட்டியா ஹை ப்ரையாரிட்டியா, ஸோ லோ இன்ஃபேக்ட் லோ இன்சிடென்ட் உள்ளதா இல்லை ஹை இம்பேக்ட் உள்ளதா, அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் சைக்கிள் ரிப்போர்ட்ஸ். டியூரிங் ஈச் அண்ட் எவ்ரி பேஸ் திஸ் ரிப்போர்ட் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இம்ப்ரூவ் ஆக ஆக நம்மளோட டெஸ்டிங்கில் ஒவ்வொரு பேஸாக முடிக்க ஒவ்வொரு சைக்கிள்ஸையும் கம்ப்ளீட் பண்ண இந்த டெஸ்ட் சைக்கிள் ரிப்போர்ட் வில் பி கண்டினியூட். ஸோ அப்போ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் டியூரிங் தட் சைக்கிள். அந்த டியூரேஷனில் அந்த சைக்கிளில் நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்ததோ அதோடைய சம்மரினா என்னது, கன்க்ளூஷன். ஓவராலாக எல்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டிஃபெக்ட்ஸ் தட் வர் அன்கவர்ட் டியூரிங் தட் சைக்கிள் பேஸ்ட் ஆன் தேர் சிவியாரிட்டி அண்ட் இம்பாக்ட். ஸோ அதோடைய அந்த ஒரு டிஃபெக்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் என்ன, அதோட சிவியாரிட்டி அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன லெவலில் இருக்குது அந்த சைக்கிளிங்கில், அதை மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே இந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ரிகார்டிங் டெஸ்ட் இன்சிடென்ட் அண்ட் டெஸ்ட் சைக்கிள் ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். ஸோ டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். ஸோ டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப். த ஃபைனல் ஸ்டெப் இன் டெஸ்ட் சைக்கிள் இஸ் டு recommend the suitability of a product for a release. அதாவது ஒன்ஸ் நம்மளோட டெஸ்டிங் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக எந்த ரிப்போர்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம், டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட், ஓவரால் கன்க்ளூஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம அந்த ப்ராடக்ட் எய்தர் ரிலீஸபிளா இல்லையா, அது சூட் ஆகுமா இல்லையா, இப்போ இந்த ரிலீஸிங்க்கு ஏற்றதா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் தட் சம்மரைசஸ் த ரிசல்ட் ஆஃப் அ டெஸ்ட் சைக்கிள் இஸ் கால்ட் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். ஓவரால் அதோடைய அந்த டெஸ்ட் ஒவ்வொரு பேஸ் பை பேஸாக ஒவ்வொரு சைக்கிளிங்லையும் நடக்கிற ஒவ்வொரு ரிசல்ட்டையும் கேரி ஓவர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற அந்த ரிப்போர்ட் தானது டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். ஸோ அதில் ரெண்டு கேட்டகரி, ஒன் இஸ் பேஸ் வைஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபைனல் டெஸ்ட் சம்மரி. ஸோ பேஸ் வைஸ் மீன்ஸ் each and every base that will be produced, whereas final test in the sense all the bases are done, after that only it will released. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரிலீஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ
ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ஓவரால் அந்த பேஸில் அந்த டெஸ்ட் சைக்கிளில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸுடைய சம்மரி. தென் வேரியன்ஸ் ஆஃப் தட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இப்போ நீங்கள் இந்த டெஸ்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளானிங்க்கும் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமும் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குதா. அப்போ அந்த வேரியேஷன்னா என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்கலாம், அதாவது நீங்கள் பிளான் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் ரன் ஆகும்னு சொல்லியிருப்பீங்க, அது இதில் ரன் ஆகாமல் போகலாம். ஏதாவது மாடிஃபிகேஷன் அந்த டெஸ்டிங் டைமில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, டியூரிங் எக்ஸிக்யூஷன் டைமில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம சேர்த்துருப்போம், இல்லை நம்ம போடுற எஃபர்ட் இப்படி தான் இருக்கும், என்னோட டைமிங் இவ்வளோ டைமிங் இன்வால்வ் ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம பிளானிங் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். பிளானிங் டைமில் ஒன்று இருக்கும், வேற எக்ஸிக்யூஷன் டைமில் இட் கேன் வேரி. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே இந்த சம்மரி ரிப்போர்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆயிருக்கு, பாஸ் ஆயிருக்கு, அதோட ரூட் காஸ் என்ன, மூல காரணம், அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அந்த டிஃபெக்டோட இம்பாக்ட் இது, சிவியாரிட்டி இது, இதனால் இது ஃபெயில் ஆயிருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையுமே நம்ம பண்ணிக்கலாம். இதனால் அதோடைய அசஸ்மெண்ட் அதை நம்ம ஈஸியாக எவாலுவேட் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்டை வச்சு அந்த ப்ராடக்டை நம்ம எவாலுவேட் பண்ணி எதர் ரிலீசபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எதர் இட் இஸ் ரிலீசபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணிடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் தட் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட். ஸோ அப்போ ஃபைனலாக இந்த டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ப்ராடக்ட் ரிலீசபிளா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் அ டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் an organization can take a decision on whether to release the product or not. ஸோ ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணவா வேணாமாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் ஈஸியாக டிசைட் பண்ணுறதுக்கு திஸ் டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் பார்த்து அவங்க என்ன எடுப்பாங்க, ஓகே 0 நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இந்த ப்ராடக்டில் இருக்குது, ஸோ இட் வில் பி ரிலீசபிள், இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிற இந்த டிசிஷனுக்கு வருவாங்க. இல்லை அதில் ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, பட் அது மேஜராக அஃபெக்ட் பண்ணக்கூடியது கிடையாது, அந்த ப்ராடக்டில் அது மேஜர் இம்பேக்ட் கிடையாது அப்படின்னா அப்போயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்போ ஓவராலாக அந்த ஆர்கனைசேஷனில் சீனியர் மேனேஜர் தான் ஓவரால் எல்லா டீம்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணவா வேணாமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ திஸ் ரிகார்டிங் டெஸ்ட் ரிப்போர்ட்டிங். அப்போ ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டிங்கில் டெஸ்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட்னா என்ன, டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்னா என்ன, இந்த த்ரூ தட் ரிப்போர்ட் ஒன்லி we can easily release the product, we can easily recommend the product for the release. Okay.